அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய கண்டனம் தெரிவித்திருக்கிறார் EPS. திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவத்திற்கு EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். திருத்தணி ரயில் நிலையத்துல ஒடிசா மாநில இளைஞரை 4 சிறுவர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் திருத்தணி ரயில் நிலையத்துல மேலும் ஒருவரை 2 இளைஞர்கள் தாக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்துல செய்தி பதிவிட்டிருக்கிறார். அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தியில திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதாக செய்திகள் வருகின்றன. அதே போல திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்கின்றன. போதைப் பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாகி இருப்பதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடுத்த நொடி என்ன ஆகப் போகிறதோ என்று உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா என்று முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று வெற்றினை இன்று கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா? கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்த செய்திகள் எல்லாம் இந்த அமைச்சருக்கும் அவரின் தலைவரான முதலமைச்சருக்கும் தெரியாதா என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத முதலமைச்சர் அவர்களிடம் சிக்கி தமிழ்நாடு தவித்தது போதும். 2026 ஆட்சி அதிமுக ஆட்சி அமையட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தி தெரிவித்திருக்கிறார். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.